ஸோ அளவரியும் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாண்ட்மேயர் ரியாக்ஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ சாண்ட்மேயர் ரியாக்ஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு அரைல் டைசோனியம் சால்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதான் வந்து மெயின். இந்த அரைல் டைசோனியம் சால்ட் வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கலையா, அந்த எக்ஸ்ன்றது வந்து குளோரினாக இருக்கலாம், இல்லை சயனைடு, புரோமின், சூத்திரிகச், அயோடின் இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ மெயின் வந்து நமக்கு என்ன அப்படின்னா ஒரு டயசோனியம் சால்ட்டோடைய ஃபார்மேஷன் வந்து இருக்கணும். ஸோ இது வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ குளோரின் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இது ஒரு அரைல் ஹேலைடு வந்து ஃபார்ம் ஆகும். குளோரின், புரோமின், அயோடின் நம்ம அரைல் ஹேலைடாக ஃபார்ம் ஆகும், இல்லை அப்படின்னா அரைல் சயனைடாக தான் ஃபார்ம் ஆகும். ஸோ எதன் மூலமாக நடக்கும் அப்படின்னா ஒரு டயசோனியம் சால்ட்டுடைய ஃபார்மேஷன் மூலமாக நடக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து எனக்கு டயசோனியம் சால்ட்டுடைய ஃபார்மேஷன் இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து அமீன், ஒரு அமீன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த எக்ஸ் அப்படின்றது இங்கே உள்ள காம்பவுண்டாக வந்து இருக்கலாம். ஓகே, இப்போ வந்து இதோடைய மெக்கானிசம் வந்து பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து மெக்கானிசம் வந்து பார்ப்போம். ஸோ நம்ம ஆல்ரெடி எடுத்துக்கிட்ட காம்பவுண்டை, ஸோ இந்த NH2 நம்ம மேலே யூஸ் பண்ணலையா சோடியம் நைட்ரேட், ஸோ அதுக்கூடிய NO வந்து இருக்குது. இந்த NO வந்து இது கூட வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ வந்து ஒரு நமக்கு டயசோ கப்ளிங் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த NH2 அப்படியே இருக்குது, இந்த N டபுள் பாண்ட் O. ஸோ இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த நைட்ரஜனோட லோன் பேரை அட்ராக்ட் பண்ணி இது கூட வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. தென் வந்து நமக்கு இங்கேருந்து வாட்டர் மாலிகுல் எலிமெண்ட் ஆகுது. ஸோ வாட்டர் எலிமெண்ட்டான இருக்கும் ஒரு நைட்ரஜன், இன்னொரு நைட்ரஜன், 2 நைட்ரஜன் மட்டும் இருக்கும். ஸோ இந்த நைட்ரஜன் ரெண்டுமே வந்து சேர்ந்து என்ன ஆகுது அப்படின்னா N ட்ரிபிள் பாண்ட் என்ன மாறிடுது. அண்ட் தென் இங்கே நம்ம என்ன போடுறோம், ஒரு காப்பர், இந்த எக்ஸ் அப்படின்றது என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த உள்ள எக்ஸும் போட்டிருக்கோம். அது என்ன செய்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இருக்குது. இங்கே நமக்கு ஒரு டயசோனியம் ஃபார்ம் ஆகிடுச்சு, N ட்ரிபிள் பாண்ட் என்ன ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ இந்த N ட்ரிபிள் பாண்ட் N வந்து நைட்ரஜன் கேஸாக வந்து என்ன ஆகிடுது அப்படின்னா எலிமினேட் ஆகிடுது. தென் இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ் அப்படின்றது இங்கே சப்ஸ்டியூட் ஆகிடுது. ஸோ இந்த சாண்ட்மேயர் ரியாக்ஷனுக்கான சில எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் காப்பர் குளோரைடு, இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் காப்பர் குளோரைடு வந்து நீங்கள் எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த டைசோனியம் சால்ட் வந்து உங்களுக்கு காப்பர், ஸோ ஒரு அரைல் குளோரின் வந்து ஃபார்ம் ஆகும், குளோரைடு ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி காப்பர் புரோமைடு எடுத்திங்கன்னா அங்கே புரோமின் வந்து சப்ஸ்டியூட் ஆகும். அஸ் வெல் அஸ் நீங்கள் வந்து காப்பர் சயனைடு எடுத்திங்கன்னா அங்கே சயனைடு வந்து ஃபார்ம் ஆகும். வாட்டர் எடுத்தால் OH, பொட்டாசியம் அயோடைடு எடுத்திங்கன்னா அயோடைடு ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மெயினாக ரியாக்ஷன் வந்து காப்பர் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் மெக்கானிசம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினாக நம்ம வந்து காப்பர் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த காப்பர் வந்து +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த காப்பர் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ எல்லாமே என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி வந்து சாண்ட்மேயர் ரியாக்ஷன் வந்து பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.